டெய்லரிங் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி லைனிங் பீஸை தொடச்சா பார்த்துருவோம். ஏற்கனவே தச்சு வச்ச பீஸில் இந்த மாதிரி எட்ஜாக இருக்கிற பெயிண்ட் பீஸை கட் பண்ணிக்கோங்க. லைனிங் பீஸை தாண்டி இருக்கிற எல்லா பீஸையும் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணும்போது ஏன்னா லைனிங்கில் மட்டும் நம்ம மார்க் பண்ணியிருப்போம் ஃப்ரண்ட் டாட்டுக்கு மேலே வர மாதிரி அந்த மார்க்கை அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. துல்லியமாக எடுத்துருங்க பீஸு. அந்த மாதிரி ஆம்கோல் டாட்டு எல்லா இடத்துலையுமே ஏன்னா மேலே இல்லாமல் இருக்கும் டாட், அந்த குறியீடுலாம் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ப்ளவுஸுக்கு டாட்டோட அகலம் 1 இன்ச்சு, டாட்டோட உயரம் 3 இன்ச்சு ஃப்ரண்ட் டாட்டுக்கு. இந்த மாதிரி கழுத்து பீஸ்லையும் எடுத்துடணும், எங்கேயுமே இருக்கக்கூடாது. லைனிங் பீஸ் என்னவோ அதுதான் மேலேயும் வரணும். பாருங்கள், 1 இன்ச்சு அகலம் டாட்டு, 3 இன்ச்சு ஹைட்டு டாட்டு. டாட்டு முடிகிற இடத்துல ரஃப் போட்டு தான் முடிக்கணும். அப்படி கிராஸாக அழகாக சுருக்கம் இல்லாமல் பண்ணிக்கோங்க. மிடில் டாட் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான். ஃப்ரண்ட் டாட்டு முடியறதுலேருந்து ஹைட்டில் 1 இன்ச் ஹைட்டில் இருக்கணும். ஒரு 1 இன்ச்சுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கணும். அது 1 இன்ச்சுக்கு முன்னாடியே டாட் முடிக்கணும், ரஃப் போட்டு முடிக்கணும். ஆம்கோல் டாட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். 1/4 இன்ச் அகலத்துக்கு ஃப்ரண்ட் டாட்டோட 2 இன்ச் ஹைட்டுக்கு மேலே முடிக்கணும். டபுள் ஸ்டிச்சிங் கொடுக்கறது பெஸ்ட்டு. ரெண்டு டாட்டோட நீளமும் ஒரே சேமாக இருக்கணும் அளவு. செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இப்போ பாருங்கள், கரெக்டாக வச்சு கட் பண்ணணும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 2 ஃப்ரண்ட் டாட்டையும் ஒன்றா வச்சுக்கணும். மேலே ஷோல்டர் ஜாயினை 2 ஒன்றா வச்சுக்கணும். வச்சுட்டு அப்படியே லெஃப்ட் கையால் அழுத்தி பிடிச்சிட்டு வலது கையால் சிசரில் அப்படியே கட் பண்ணி விட்டால் ஓகே. மிடில் டாட்டி செக் பண்ணிக்கணும். கரெக்டாக ஓகே. இப்போ பெல்ட்டு இணைச்சிடலாம். வழக்கமாக இடது பக்க பெல்ட்டு தான் இணைக்க போகிறோம். பெல்ட்டு கீழேவும் மேலேயும் லைனிங் பீஸ் அங்கே பாருங்கள். அப்படியே இணைச்சா என்ன ப்ராப்ளம் வரும்னு பாருங்கள். அதனால தான் இப்படி மடிச்சுக்கிறது. அப்படியே இணைச்சோம்னா பீஸை ஈத்த பிடிச்ச மாதிரி வந்துடும். அதனால் இப்படி ஒரு மடிப்பு லைட்டாக மடிச்சுக்கணும். அதுலேயும் அந்த மாதிரி பேக் சைடை நோக்கி மடிப்பு இருக்கணும். நீங்கள் முதல்ல ஆரம்பத்தில் இருக்கணும், லைட்டாக ஒரு தையல் போட்டுக்கங்க. அந்த ஃப்ரண்ட் டாட்டுக்கு நேராக மடித்து தையல் போட்டுக்கிட்டேன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கீழே வச்சுக்கலாம். மேலே வச்சு இணைச்சிடுவோம். ஏன்னா 2 பீஸ் நம்ம வச்சு இணைக்கிறோம். லைனிங்கும் மேல் பீஸையும் வச்சு இணைக்கிறோம். இந்தாண்ட ஒரு பீஸ் இருக்குது பாருங்கள், சரியாக இருக்கும். உள்ளார மடித்து விட்டுட்டு வழக்கம் போல் தையல் போட்டுக்கோங்க. எட்ஜில் பீஸை ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். முன்ன பின்ன இழுத்தோம்னா சுருக்கு அடிச்சிடும். சுருக்கு அடிக்கக்கூடாது. அப்படியே மடித்து விட்ட மாதிரியே அழகாக இருக்கணும் தையல் போட்ட பிறகும். இப்போ ரைட் சைடில் பார்த்துக்கலாம். அதே சேம் தான். லெஃப்ட்டில் கீழே வைக்கிற பெல்ட்டை ரைட்டில் மேலே வைக்கிறோம். இதான் வித்தியாசம். எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மறுபடியும் உள்ளார மடித்து விட்டுட்டு மடிக்கிற ஷேப்லேயே அப்படியே தையல் வந்துடணும். லைட்டாக இடதுக்கு கட்டவரில் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்துடும் நமக்கு. நீங்கள் அப்படியே தைச்சா தான் பீஸ் முறுக்கிட்டு வந்துடும். அது மாதிரி முறுக்கிட்டு வரக்கூடாது. பாருங்கள், வி அடிக்கிற படி ரெடி பண்ணிடலாம்.
அளவு ப்ளஸில் பாருங்கள். ரைட் சைடில் வி பெட்டி, லெஃப்ட் சைடில் கொக்கி. ஓகேங்களா? இப்போ அதேமாதிரி நம்ம செஞ்சிடலாம். வி பெட்டி எப்பயுமே கீழே வச்சு மேலே மடிக்கணும். இது பீஸ் இல்லாததுனால 2 பீஸை ஜாயின் போட்டு வைக்க போகிறோம். இல்லை அப்படி வச்சுருவோம், ஜாயிண்ட்டு தேவலை. பீஸு இது கொஞ்சம் பெரிய அளவுன்றதுனால பீஸ் பத்தலை. லைனிங் கொடுத்தவங்க வந்து 80 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, அதான் அந்த பிரச்சனை. 1 மீட்டர் போயிட்டாங்க, ஆனால் கொடுக்கல அவங்க. அவங்களுக்கு எடுக்க தெரியல கடையில், எங்கிட்டயும் ஸ்டாக் இல்லை பீஸு. இப்போ பாருங்கள், இதிலேயே லைட்டாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு மடிப்பு கிடைச்சா போதும் கொக்கி உட்காரத்துக்கு. பீஸ் இருந்தால் தாராளமாக 1 இன்ச்சு கூட வைக்கலாம் ஆகலாம். இது ஏன் லைனிங் பீஸை வந்து வி பெட்டி கொடுக்குறோம்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, மேலே வைக்கிற பீஸ் எங்கேயுமே உடம்புல படக்கூடாது. சில காட்டன் பீஸ் பரவாயில்ல, ஆனால் ஒரு சில பீஸுங்களாம் ரொம்ப வழவழப்பாக இருக்கும், அதெல்லாம் உடம்புல படும்போது எரிச்சலை உண்டாக்கும். அதனால் லைனிங் தைக்கிறதுடைய முக்கியத்துவம் என்னென்னா, லைனிங் பீஸ் மட்டும்தான் உடம்புல படணும். வேறு மேல் பீஸ் எந்த இடத்துலையும் படாத மாதிரி தான் தைக்கணும். பாருங்கள், வி அடிக்கிறது 5ஆக பிரித்து வழக்கம் போல் அடிச்சுக்குவோம், நல்லா ரஃப் கொடுப்போம். சிலர் வந்து நூல்லே கட்ட சொல்லுவாங்க, அதை கட்டி கொடுத்தோம்னா ஒரு 10 ரூபா சேர்த்து பில்லில் போட்டுக்கலாம். அது கட்ட தெரியாதவங்களுக்கு ஒரு சாம்பிள் வீடியோ வரையில் கொடுக்குறேன் நான். மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும், ஒரு சிலர் ஆனால் தெரியாமல் இருப்பீங்க, அது எப்படின்னு நான் கொடுக்குறேன். பாருங்கள், 5 வி அடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு கொக்கி பட்டிக்கு போயிடுவோம். கொக்கி பட்டி போகிறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் கட் பண்ணிக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அதே பீஸை ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு, இது எங்கேருந்து எடுத்தோன்னா, நான் ஏற்கனவே பெல்ட்டு நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, பெல்ட்டு ரெடி பண்ணி கிராஸ் பண்ணுறேன் பீஸ் இது மீதி. மேக்ஸிமம் வந்து ஆம்கோல் கட்டுற பீஸில் தான் வைக்கணும் நம்ம இதை, கொக்கி பட்டி நூல் பட்டிலாம். ஆனால் இப்போ லைனிங்க்கு வந்து டபுள் பீஸாக யூஸ் பண்ணதுனால ஆம்கோல் பீஸ் யூஸ் பண்ணிக்கினேன். இப்போ மடித்து செஞ்சிடலாம். கொக்கி உட்காரதுக்கு மட்டும் பட்டி அகலம் இருந்தால் போதும், மேக்ஸிமம் 1 இன்ச்சு தாண்டக்கூடாது அகலம். கிட்ட வரும்போது மடிப்பு உள்ள கொடுத்து மடிச்சுக்கணும். எஜ்ஜில் இந்த மாதிரி தையல் கொடுத்துட்டு, இப்போ என்ன பண்ணலான்னா, நெக்ஸ்ட் இந்த பட்டி பீஸை எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா, இதை வைக்கிற மாதிரி வைக்கணும். கீழே வந்து நூல் பட்டி வச்சுக்கணும், மேலே கொக்கி பட்டி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு வரணும், 2 சேமாக வைக்கக்கூடாது. அந்த நூல் பட்டியை ஒதுக்கிட்டு, வி பட்டியை ஒதுக்கிட்டு தான் வைக்கணும். பாருங்கள், கழுத்தில் எக்ஸ்ட்ரா இருந்தால் பார்த்து கட் பண்ணிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.